பாக்யலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். ராதிகா தான் முடிவை சொன்னதாலையும் கோபியை மறுபடியும் ஏற்றுக்கவே கூடாதுன்ற முடிவில் இருக்கிறதாலையும் எங்கே போகிறதுனே தெரியாத கோபி அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்காக எப்பயும் போகிற இடத்துக்கு போயிடுறாரு. நடந்த எல்லாத்தையும் செந்தில் கிட்ட சொல்லி ரொம்பவே மனசு வேதனைப்பட்டுட்டு இருக்காரு கோபி. இங்கே கோபி அவரோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறாரு, ராதிகா என்னை பிரிஞ்சு போவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நான் ராதிகா கூட ஒன்று சேர்ந்து வாழ போகிறேன்னு நினைக்கும் போது ராதிகா வீட்டில் உள்ள எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் ஒரு நாள் அவள் எல்லாரையும் சந்தோஷமாக பார்த்துக்கிட்டா. நாங்கள் சுற்றி பார்க்கலாம் போனோம். ஆனால் அடுத்த நாளே இப்படி என்னை விட்டு பிரிஞ்சு போவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ராதிகாவை பிரிஞ்சு என்னால் இருக்கவே முடியல செந்தில் அப்படின்னு அவரோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி கண் கலங்கி பேசிகிட்டு இருக்கிறார் கோபி. அதுக்கு உடனே செந்திலும், நான் தான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னேனே, பாக்கியா வீட்டில் இருக்கிறத விட்டுட்டு உனக்கு ராதிகா தான் முக்கியம்னு புது வீட்டில் போய் சந்தோஷமாக வாழ்க்கை ஆரம்பின்னு நீ தான் உங்கள் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு பாக்கியா வீட்டிலே இருந்த. இப்போ பாக்கியா வீட்லேயும் இருக்க முடியாமல் ராதிகாவோட புது வீட்டுக்கும் போக முடியாமல் நீ இப்படி வந்து அதிகமாக ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்க. இதெல்லாம் உனக்கு தேவையா? இப்போ உனக்கு ஏற்கனவே முடியலன்னு தானே உங்கள் அம்மா பாக்கியா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. தேவையில்லாமல் அதிகமாக ட்ரிங்க்ஸ் பண்ணால் உன் நிலைமை என்னாகும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா? ஏதாவது பிரச்சனை செய்கிறதுக்கு முன்னாடியும் யோசிக்க மாட்டேங்கிற. ஏன் கோபி இப்படி இருக்க? பாக்கியாவுக்கு எவ்வளவோ பிரச்சனை செஞ்ச, அது எல்லாத்தையும் மன்னிச்சு அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கினாங்க. நீயும் ராதிகாவும் அந்த வீட்டில் தங்குறதுக்கு அவங்க வந்து தங்க விட்டாங்க. இதுவே பெருசு தானே. அப்போ நீ உடனே என்ன செஞ்சுருக்கணும்? ராதிகா தான் முக்கியம்னு என் வீட்டை எல்லாரையுமே விட்டுட்டு ராதிகாவை நீ கல்யாணம் பண்ணவன் அங்கே ராதிகாவை கூட்டிகிட்டு வெளியில் போயிருக்கணுமா வேண்டாமா? நீ உன் அம்மா கூட இருக்கணும், பசங்க கூட இருக்கணும்னு நினச்சிட்டு இருந்த. அதனால தான் ராதிகா இப்படி ஒரு முடிவெடுத்துட்டாங்க. அவங்க செய்கிறதும் சரின்னு தான் எனக்கு தோணுது. இருந்தாலும் நீ மனசு வேதனைப்படாத. இன்னும் கொஞ்ச நாளையில் எல்லாம் சரியாயிரும். ராதிகா உன்னை பற்றி புரிஞ்சுப்பாங்க. உன்னை தேடி கண்டிப்பாக வருவாங்க. உன்னை ஏற்றுப்பாங்க கோபி. அதுக்காக இப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு கோபியோட ஃப்ரெண்ட் செந்தில். அதுக்கு உடனே கோபியும், என்னால் ராதிகாவை பிரிஞ்சு தனியாக பாக்கியாவோட இருக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் இங்கே மயு என்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டப்ப கூட ராதிகா என்னை மயு கிட்ட பேச விடலை. மயு என் பொண்ணு, நீங்கள் இனி என் வாழ்க்கையில் வரவே வேண்டாம். உங்கள் குடும்பம் தான் சந்தோஷமாக நினச்ச நீங்கள் அங்கேயே இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இனி என் கூட சேர வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டா. அப்புறம் எப்படி என்னை தேடி ராதிகா வருவா, என்னை ஏற்றுப்பா? அவ்வளவுதான். இனி என் வாழ்க்கையில் சந்தோஷம் நிம்மதி எதுவுமே இருக்காது போல செந்தில் அப்படின்னு அழுதுகிட்டே இருக்கும்போது கோபியோட ஃப்ரெண்ட்ஸ் செந்திலும், போதும் போதும், நானே உன்னை வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு அப்புறமா நான் என் வீட்டுக்கு போகிறேன். நீ இப்படி தேவையில்லாமல் நீங்கள் உன்னை பற்றி மட்டும் யோசிக்காத. உன்னையே நம்பிட்டு இருக்க. உன் அம்மாவை பற்றியும் உன் பசங்களை பற்றியும் நீ யோசிக்கணும். நீ செய்கிறது எல்லாமே தப்புன்னு உனக்கு என்னைக்கு தான் புரிய வரப்போதோ தெரியல. முதல்ல வா கோபி, இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கோபியை கூட்டிகிட்டு போய் பாக்கியாவோட வீட்டில் விட்டுறாரு செந்தில். இங்கே நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு கோபி வீட்டுக்குள்ளே வரதை பார்த்துட்டு பாக்கியாக்கும் ஜெனிக்கும் அவ்வளோ கோவம் வருது. உடனே செல்வி சொல்கிறாங்க பாக்கியா கிட்ட, அக்கா என்னக்கா கோபி சார் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஒருவேளை ராதிகா புது வீட்டுக்கு போன சந்தோஷத்தில் இப்படி வராரோ அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஜெனி சொல்கிறாங்க, இல்லை ராதிகா இங்கே கோபி அங்கிளை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்களா இருக்கும். இவர் செஞ்ச எல்லா பிரச்சனையும் தான் ராதிகாவுக்கு ரொம்ப நல்லா தெரியுமே. இங்கே நம்ம வீட்டில் இருந்தப்ப இங்கே தேவையில்லாமல் ஈஸ்வரி பாட்டியும் அவங்கள எவ்வளவோ அவமானப்படுத்திட்டாங்க. அதனால தான் மறுபடியும் இந்த அங்கிளை ஏற்றுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு கோவத்தில் தான் போய் இப்படி நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு. இதுக்கு தான் நான் முன்னாடியே பாட்டிக்கிட்ட சொன்னேன், கோபி அங்கிள் இந்த வீட்டுக்கு வர வேண்டான்னு. இப்போ பாருங்கள், அவர் நம்ம வீட்டுக்கு வந்து இப்படிலாம் செய்ய மறுபடியும் செழியன் மனசு மாதிரி கோபி அங்கிள் மாதிரியே ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா நான் என்ன செய்கிறது அப்படின்னு ஜெனி சொல்கிறத கேட்டுட்டு பாக்கியா நினைக்கிறாங்க, ஜெனி ஏற்கனவே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக செழியனை நம்பி நல்லபடியாக வாழ ஆரம்பிச்சிருக்கா. தன்னுடைய பசங்களுக்கு நல்லது செய்யலைனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு விஷயத்தையாவது கோபி செய்யாமல் இருக்கலாமே. கோபியை பார்த்து தான் ஏற்கனவே செழியன் நிறைய தப்புக்கு மேலே தப்பு செஞ்சு தான் வாழ்க்கையே இல்லாமலாம் நின்னான். ஆனால் அதை பற்றிலாம் யோசிக்காமல் தன்னுடைய சந்தோஷம்தான் முக்கியம்னு கோபி எதுக்காக இப்படி நடந்துக்கிறாரு? அதுவும் என் வீட்டில் இருக்கணும்னா கோபி எதுக்கு இப்படிலாம் செய்யணும் அப்படின்னு ரொம்பவே கோபமாக பார்த்துட்ருக்காங்க. அந்த சமயம் அங்கே வந்த ஈஸ்வரியும், கோபி உனக்கு என்னப்பா ஆச்சு? மறுபடியும் ஏன் இப்படிலாம் செஞ்சுட்டு வர? உனக்கு என்னதான் பிரச்சனைன்னு கேட்க, அம்மா எனக்கு நிம்மதியே இல்லைம்மா, சந்தோஷமே இல்லை. அதனால தாம்மா நான் ட்ரிங்க்ஸ் பண்ண போயிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு அழுகிறாரு கோபி. இதை பார்த்துட்டு பாக்கியா உடனே, அத்தை இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத வேலை. உங்கள் பையன் மேலே உள்ள பாசத்தில் நீங்கள் கோபியை கூட்டிகிட்டு வந்து வச்சிங்க. என்னென்னு சொன்னீங்க? கோபிக்கு முடியல அதனால தான் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் கோபி இப்போ நல்லா குணமாயிட்டாரு
அதனால தான் மறுபடியும் ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம வீட்லேயும் பசங்க இருக்காங்க அத்தை. இவரை பார்த்து அவங்க மனசு மாறிடக்கூடாது, புரிஞ்சுக்கோங்க. முதல்ல உங்கள் பையனை ராதிகா வீட்டுக்கு அனுப்புங்க. இல்லைன்னா வேற எங்கேயாவது வீடு எடுத்தாவது தங்கட்டும். என் வீட்டில் கோபி இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது, அமைதியார் பாக்கியா, என் பையனே மனசு வேதனையோடு இப்படி செஞ்சிட்டானேன்னு நான் பார்த்துட்ருக்கேன். இப்போ கூட கோபி பிடிக்காதுன்னு சொல்லிக்கிட்டு கோபியை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்கிறியா? உனக்கு வேறு வேலையே இல்லை, கோபியை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கோவமாக பாக்கியா கிட்ட பேசிட்டு ஈஸ்வரி நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்த கோபிக்கு ஆறுதலாக பேசி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பாக்கியாவுக்கு ஈஸ்வரியவும் கோபியவும் பார்க்கும்போது அவ்வளோ கோவம் வருது. இதை பார்த்துட்டு செழியன் கிட்ட சொல்கிறாங்க, பாத்தியா, உன் அப்பா உனக்கு ஒன்றும் நல்லதெல்லாம் கற்றுத்தரல. அவர் என்னெல்லாம் செய்யக்கூடாதோ எல்லாத்தையும் வீட்டுக்கு செஞ்சுட்டு வராரு. இதை பார்த்துட்டு நீ ஏதாவது தேவையில்லாமல் தப்பாக ஒரு விஷயம் செஞ்சேன்னா அப்புறம் இந்த வீட்டில் செழியா நீயும் இருக்கவே முடியாது அப்படின்னு ரொம்ப கோவமாக பாக்கியா செழியன் கிட்ட சொல்ல, அம்மா நான் ஏமா அப்படிலாம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனியை பார்த்து பயந்துக்கிட்டே அங்கே ரூமுக்கு போயிடுறாங்க செழியன். இங்கே கோபி எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு நிற்கிறாரு. ஆனாலும் ராதிகா மையோட ஞாபகத்திலே இருந்த கோபி அடுத்த நாள் காலையில் உட்காந்து கண் கலங்கி அழுதுட்ருக்காரு. இதை பார்த்த உடனே ஈஸ்வரியும், என்னாச்சு கோபி, உனக்குன்னு நாங்கள் எல்லாரும் இருக்கோமே, உன் பசங்க உன் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க. நானும் நீ இல்லைன்னா இங்கே இந்த வீட்டில் இருக்கவே முடியாதுன்ற நிலமையில என் பையன் கோபி என் கூடயே இருக்கணும்னு ஆசைப்பட்டுட்ருக்கேன். ஆனால் நீ ஏன்பா உன்னை வேண்டான்னு சொன்ன அந்த ராதிகா ஞாபகமாகவே இருக்க அப்படின்னு கேட்கும்போது, அம்மா என்னன்னே தெரியல, ராதிகா என்னை பிரிஞ்சு போகணும்னு நினச்சி என்னை வர வேண்டான்னு சொல்லிட்டு புது வீட்டுக்கு கிளம்பி போயிட்டா. ஆனாலும் மனசை கேட்காம ராதிகாவை பார்க்க போய் அவமானப்பட்டு தாம்மா வந்திருக்கேன். மயு கிட்ட கூட என்னை பேச விடலை. மயு என்னை அப்பான்னு கூப்பிட்டதுக்கு கூட வேண்டாம் மயு, நான் உனக்காக இருக்கேன்னு சொல்லி மயுவையும் என்கிட்ட பேச விடலாமா. இப்படிலாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு ராதிகாவோட ஞாபகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு கோபி. இதை கேட்ட ஈஸ்வரியும், கோபி உனக்குன்னு நாங்கள் எல்லாரும் இருக்கோம். உன்னை வேண்டான்னு சொல்லி நீ வீட்டுக்கு போனப்போ உன்னை அவமானப்படுத்தின அந்த ராதிகா உனக்கு வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் நீ இல்லாமல் உன் பசங்க இந்த வீட்டில் இருக்கவே மாட்டாங்க. உன்னை மட்டுமே நம்பிட்டுருக்காங்க உன் பசங்க. அவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சிக்கோ. அது மட்டும் இல்லாமல் நீ பாக்கியா கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்றது தான் என்னுடைய ஆசை. இனி அந்த மயுவை ராதிகா நல்லபடியாக பார்த்துக்கிட்டோம். தேவையானதை வேணால் செஞ்சு கொடு. ஆனால் அவங்க வீட்டுக்கு போகணும், ராதிகா கூட மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழணுன்ற எண்ணம் உனக்கு கொஞ்சம் கூட வரவே கூடாது. இந்த அம்மா பேசுகிறது இப்போ உனக்கு தப்பாக இருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறது தான் உன்னுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லதாகவே அமைய போகுது. பாக்கியாவோட நல்ல மனசையும் நீ புரிஞ்சுக்கிட்ட. இத்தனை நாள் பாக்கியா படிக்கலை, எதுவுமே செய்ய தெரியாது, வெறும் கிச்சனில் மட்டும்தான் சமைக்க தெரியும்னு சொல்லிட்டு இருந்த நீயே பாக்கியாவோட திறமையெல்லாம் பார்த்து எவ்வளோ சந்தோஷப்பட்ட. அப்படி இருக்கிற பாக்கியா கூட தான் நீ வாழ்ந்திருக்கணுமே தவிர்த்து இடையில வந்த ராதிகா இடையிலேயே போயிட்டா. அவளை பற்றி யோசிச்சு உனக்கு என்ன பிரயோஜனம்? ராதிகாவே உன்னை வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறமா நீ தேடி தேடி ராதிகா பின்னாடி போனேன்னா உன்னை அவள் அவமானப்படுத்துருவா. உனக்கு மதிப்பும் மரியாதையும் அந்த இடத்துல கிடைக்கவே கிடைக்காது. அப்படிப்பட்ட இடத்துக்கு நீ ஏன் போகணும்? அந்த ராதிகா உண்மையாவே உன் மேலே பாசம் வச்சுருந்தா உன்னை பிரிஞ்சு போயிருக்க மாட்டாப்பா. நாங்கள் எல்லாரும் தான் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்குறோம். ஆனால் அந்த ராதிகாவால் என்னைக்காவது அந்த வீட்டில் நிம்மதியாக சந்தோஷமாக இருந்திருப்பியா? எங்களை விட்டு போனாலும் ராதிகா வீட்டில் நீ இருக்கும்போது கூட எங்களை பற்றி தானே யோசிச்சுட்டு இருந்த. இப்போ நாங்கள் எல்லாரும் உனக்கு துணையாக இருக்கோம். உனக்கு என்ன வேணாலும் சொல்லு, அம்மா சமைச்சு கொடுக்குறேன். ஆனால் அந்த ராதிகாவோட நினப்பும் அந்த எண்ணமும் மட்டும் உனக்கு வரவே கூடாது அப்படின்னு அழுதுட்ருக்க கோபிக்கு ஆறுதலாக பேசுகிறாங்க ஈஸ்வரி. ஆனால் என்னதான் ஈஸ்வரி ராதிகாவை பற்றி கோபிக்கிட்ட தப்பாக சொன்னாலும் கோபியால் ராதிகாவை மறக்கவும் முடியாமல், ராதிகா இப்படி நான் வேண்டான்னு சொல்லி என்னை அவமானப்படுத்தி என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாலே அப்படின்ற ஞாபகத்திலேயே இருக்காரு. இங்கே ஒழுங்காக சாப்பிடாம அங்கே பிஸ்னஸையும் போய் கவனிக்காமல் அங்கே ரூம்லேயே தனியாக இருக்கிற கோபி ரொம்ப மனசு வேதனைப்பட்டுட்ருக்காரு. ஈஸ்வரி சாப்பாடு கொண்டு போய் கொடுத்தாலும் சாப்பாடெல்லாம் வேண்டான்னு சொல்லிகிட்ருக்காரு. இனியா கிட்டேயும் செழியன் கிட்டேயும் எப்பயும் போல் பேசாமல் தனியாகவே இருக்கிறத பார்த்துட்டு இங்கே இனியா சொல்கிறாங்க, என்ன பாட்டி இது, அப்பா ரொம்ப மனசு மாறிட்டாரு. இப்போ நானாக போய் பேச போனால் கூட பேச மாட்டேங்கிறாரு, சந்தோஷமாக இருக்க மாட்டேங்கிறாரு. ராதிகா என்னைக்கு இந்த வீட்டுக்கு வந்தாங்களோ அன்னைக்கே பிரச்சனை ஆரம்பிச்சது. ராதிகா மையவை கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமா நம்ம எல்லாரும் எப்பயும் போல் சந்தோஷமாக இருக்கலான்னு நினச்சா மறுபடியும் அப்பா இப்படியெல்லாம் தனியாகவே இருக்காரு. ஏன் பாட்டி நம்ம கூட பேச மாட்டேங்கிறாரு? இதுக்கு பேசாமல் அப்பா ராதிகா கூட புது வீட்டுக்கே போயிருக்கலாமே அப்படின்னு இங்கே தனியாக இருக்கிற கோபியை பார்த்து மனசு வேதனைப்பட்டு பேசுகிறாங்க இனியா. என்னதான்
எல்லாரும் கோபிக்கு ஆறுதல் சொன்னாலும் கோபியால் ராதிகாவை மறக்க முடியாமல் இங்கே வெளியில் யாருக்கும் தெரியாமல் போய் ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. தன்னுடைய பிஸ்னஸை பற்றியும் யோசிக்காமல் வீட்டில் உள்ளவங்கள பற்றியும் கவனிக்காமல் நிறையவே போய் ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிக்கிற கோபி மறுபடியும் பாக்கியாவோட வீட்டுக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வரதை பாக்கியா கவனிக்கிறாங்க. பாக்கியாவை பார்த்த கோபி இங்கே நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வரும்போது என்னை மன்னிச்சிரு பாக்கியா, வேற வழி தெரியல, அதான் நான் இப்படி ஆயிட்டேன்னு சொல்ல உடனே பாக்கியாவும் ஈஸ்வரியை பார்த்து சொல்கிறாங்க, உங்கள் பையன் கோபி இப்படி ஒரு நிலைமைக்கு வரணும்னு ஆசைப்பட்டதா ஹாஸ்பிட்டல்ல இருந்து உங்கள் பையனை இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்களா? இப்போ கோபியோட நிலைமையை பார்த்தீங்களா? அவரால் ஒழுங்காக பிஸ்னஸ் செய்யவும் முடியல, ராதிகாவை பற்றியே யோசிச்சுட்ருக்காரு. ராதிகாவையும் கோபியவும் பிரிச்சுது நீங்கள் தான் அத்தை. தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சீங்க, இந்த வீட்டில் இருந்து அவமானப்பட்ட வரைக்கும் போதும்னு ராதிகா கோவத்தில் மையவை கூட்டிகிட்டு கிளம்பிட்டாங்க. ஆனால் உங்கள் பையன் மனசு மாறலை. என்னையும் கோபியவும் ஒன்று சேர்க்கணும்னு நீங்கள் நினச்சாலும் கோபியோட சந்தோஷம் இந்த வீட்டில் இல்லை. ராதிகா கூட இருந்தால் மட்டும்தான் கோபி நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் அவருடைய வேலையை பார்ப்பாரு. இப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டும் இருக்க மாட்டார். இதுக்காக தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து உங்கள் பையனை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்களா? உங்கள் பையனோட நிலைமையை அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் பார்த்தா என்ன நினைப்பாங்க? நான் தான் அவமானப்பட்டு நிற்கணும். இதுக்கு தான் சொன்னேன் கோபியை ராதிகாவோட வீட்டுக்கு அனுப்பி வைங்கன்னு. இப்போ ராதிகாவை நினச்சிக்கிட்டு இந்த வீட்டில் இருந்து உங்கள் பையன் எதுக்காக இப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு பாக்கியா கேள்வி கேட்குறாங்க. உடனே ஈஸ்வரியும், உனக்கு தெரியாதா கோபியோட நிலைமை என்னன்னு? அவனை நான் பேசி புரிய வச்சு கண்டிப்பாக அவன் வேலையை மட்டும் பார்ப்பான். நீ இதையே ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு கோபியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பலான்னு நினைக்காத அப்படின்னு சொல்லும்போது, அத்தை போதும் த, இதுக்கு மேலேயும் கோபிக்கு சப்போர்ட் பண்ணால் அதெல்லாம் என்னால் பொறுத்துக்கிட்டு போக முடியாதத்த. நீங்கள் செஞ்ச வரைக்கும் போதும். உங்கள் பையன் கோபி என் வாழ்க்கையில் இருந்தப்ப நான் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இல்லை. இப்போ ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அங்கே ராதிகாவுக்கும் சந்தோஷம் இல்லை. இதுக்கு எதுக்கத்த உங்கள் பையனுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கணும்? உங்கள் பையன் என்னை ஏமாற்றி டிவோர்ஸ் எல்லாம் வாங்கினாரு. அதே மாதிரி இப்போ ராதிகாவால் அவமானப்பட்டு கஷ்டப்பட்டு நிற்கிறாரு. ராதிகாவோட வாழ்க்கையிலையும் போன கோபியால் ராதிகா சந்தோஷமே இல்லாமல் இத்தனை நாள் இந்த வீட்டில் இருந்து உங்கள் முன்னாடி தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நின்னாங்கத்த. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தா உங்கள் பையன் கோபி இதே வீட்டில் ராதிகா கூட நிம்மதியாக இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் அப்படி செய்யலையே. என்னையும் கோபியவும் ஒன்று சேர்க்கணும்னு நினச்சி இப்போ உங்கள் பையனால் நம்ம குடும்பமே அவமானப்பட்டு நிற்கிறோம். ஏற்கனவே உங்கள் பையன் கோபி செஞ்ச அதே தப்பை செழியன் செஞ்சு இங்கே ஜெனி கூட வாழ முடியாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு நின்னா. அப்படி இருக்கும்போது மறுபடியும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்தா இதெல்லாம் பார்க்குற செழியனும் மனசு மாறி, அப்போ ட்ரிங்க்ஸ் பண்ணால் தப்பு இல்லை, அப்பா செய்கிற தப்பை நான் செஞ்சாலும் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு அப்போ என் பையனும் இதே மாதிரி தப்பெல்லாம் செய்யணுமா? என் பசங்க நல்லா இருக்கணும்னா இந்த கோபி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. போதும் அத்தை, இவரை முதல்ல வெளியில் போக சொல்லுங்கள். கோபியை பார்க்கும் போதெல்லாம் அவ்வளோ கோவம் வருது. இந்த வீடை கூட எனக்கு தர மனசு இல்லாமல் இந்த வீட்டுக்கு தேவையான 20 லட்ச ரூபா பணத்தையும் வாங்கிட்டு தானே உங்கள் பையன் ராதிகாவோட வேறு வீட்டுக்கு போனார். அப்போ கூட நீங்கள் உங்கள் பையனுக்கு சப்போர்ட் பண்ணீங்களே தவிர்த்து எனக்குன்னு எந்த பிரச்சனையிலையும் பெருசாக நீங்கள் துணையாகவே இல்லை. ஆனால் உங்கள் பையன் கோபி பெரிய தப்பே பண்ணியிருந்தாலும் அவர் உங்ககிட்ட வந்துட்டா நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. முதல்ல நீங்கள் திருந்தினா மட்டும்தான் கோபியும் திருந்துவார். நீங்கள் திருந்தாத வரைக்கும் கோபி இப்படி நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அவர் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லாமல் தான் நிற்க போகிறாரு. பார்த்துக்கிட்டே இருங்க. பிஸ்னஸையும் ஒழுங்காக செய்யாமல் தன்னுடைய வாழ்க்கையிலையும் அக்கறையே இல்லாமல் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு தப்புக்கு மேலே தப்பு செஞ்ச கோபிக்கு எதுவும் நல்லதே கிடைக்க போகிறது இல்லை அத்தை அப்படின்னு ஈஸ்வரியை வெளுத்து வாங்குறாங்க பாக்கியா. ஈஸ்வரி பதில் பேச முடியாமல் தலை குனிஞ்சு நிற்கும்போது இங்கே உடனே கோபியும் எல்லார்கிட்டேயும் மன்னிப்பு கேட்குறாரு. நான் செஞ்சது பெரிய தப்பு தான் பாக்கியா. என்னால் ராதிகாவை மறக்க முடியல. ராதிகாவும் என்னை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. எங்கே போகிறதுன்னு தெரியாமல் தான் மறுபடியும் உன் வீட்டுக்கு வந்தேன். ஆனாலும் இங்கே ராதிகா பேசின பேச்செல்லாம் நினச்சி பார்த்துட்டு தான் இப்படி பிஸ்னஸில் கவனமே செலுத்த முடியாத ஒரு நிலைமையில் இருக்கேன். அதுக்காக நான் செஞ்சது எல்லாமே தப்புன்னு சொல்லிட முடியாதே. என்னால் செழியனோட வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லும்போது உடனே ஜெனி சொல்கிறாங்க, என்ன சொல்கிறீங்க நீங்கள்? செழியனோட வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராதுன்னுட்டு நீங்கள் ஏற்கனவே குடும்பத்தில் உள்ளவங்களோட பேச்சை கேட்காம தேவையில்லாமல் ராதிகாவை கல்யாணம் பண்ணீங்க. அதே மாதிரி தானே உங்கள் பையன் செழியனும் மாலினி தான் முக்கியம்னு சொல்லி அவன் ஒரு தப்பு பண்ணிகிட்டு இருந்தான். நீங்கள் ஒரு நல்ல அப்பாவாக இருந்திருந்தா உங்கள் பசங்க கண்டிப்பாக உங்களை பார்த்து பெரிய ஆளாக இருப்பாங்க. தப்புக்கு மேலே தப்பு செய்ய மாட்டீங்க. இப்போ என்னடானா நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வரீங்க. இதை பார்த்து செழியனும் ஒரு தேவையில்லாத ஒரு வழிக்கு போனால் நான் என்ன செய்ய முடியும்? நீங்கள் செழியனுக்கு ஒரு நல்ல
அப்பாவா இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த வீட்டில் இருந்து செழியனோட மனசு மாற நீங்கள் காரணமாகவே இருக்காதீங்க. இதுக்கு தான் பாக்கியா ஆண்டி அப்போவே சொன்னாங்க, நீங்கள் இந்த வீட்டுக்கு வர வேண்டான்னு. நீங்கள் ஈஸ்வரி பாட்டி பேச்சை மட்டும் கேட்டுட்டு இங்கே வந்தீங்க. இப்போ உங்களால் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருது. ராதிகாவும் உங்களை ஏற்றுக்காமல் இருக்கிறதுக்கு காரணமே நீங்கள் மட்டும்தான், வேற யாரும் இல்லை. இப்பயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ராதிகா கிட்ட போய் பேசி மன்னிப்பு கேளுங்க. அதை விட்டுட்டு இங்கே இருக்கிறது எப்படி பாக்கியா ஆண்டிக்கு பிடிக்கலையோ அதே மாதிரி தான் நீங்கள் இங்கே இருக்கிறது எங்கள் யாருக்குமே பிடிக்கல அப்படின்னு ஜெனி ரொம்ப கோபமாக ஈஸ்வரியை பார்த்து முறைச்சிக்கிட்டே சொல்கிறாங்க. அதுக்குடனே ஈஸ்வரியும், என்ன ஜெனி, பாக்கியாவோட பேச்சு கேட்டுக்கிட்டு நீயும் இப்படி பேசுறியா? என் பையன் கோபியை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்ல உங்கள் யாருக்கும் எந்த தகுதியும் இல்லை, உரிமையும் இல்லை. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. என் பையன் என்றைக்கும் ராதிகாவை தேடி போக மாட்டான். என் பையன் கோபிக்கு சப்போர்ட்டாக நான் இருக்கேன். இனியா செழியன்னு எல்லாரும் இருக்கும்போது அவனை எதுக்காக வீட்டை விட்டு வெளியில் போக சொல்கிறீங்க? ஏதோ ஒரு சின்ன தப்பு செஞ்சிட்டான். ராதிகா மேலே உள்ள பாசத்தில் ராதிகா தேவையில்லாமல் கோபியை அவமானப்படுத்தினதுனாலையும் இப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்துட்டான். அதுக்காக வீட்டை விட்டு வெளியில் போக சொல்கிறதா அப்படின்னு மறுபடியும் ஈஸ்வரி இங்கே கோபிக்கு சப்போர்ட் பண்ணி பேச பாக்கியாவால் தாங்க முடியாமல், அத்தை உங்களுக்கு இவ்வளோ அக்கறை இருக்குன்னா நீங்கள் யாரும் என் வீட்டில் இருக்க வேண்டாம். உங்கள் பையனை கூட்டிகிட்டு நீங்களும் இந்த வீட்டை விட்டு வெளியில் போங்க. அப்போ தான் நாங்கள் நிம்மதியாக இருக்க முடியும். ட்ரிங்க்ஸ் பண்ணுறது தப்புன்னு நாங்கள் சொன்னால் நீங்கள் அதுக்கும் உங்கள் பையனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறீங்க. நீங்கள் எப்படி உங்கள் பையன் வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறீங்களோ நானும் என் பசங்களை பற்றி யோசிக்கணும். இங்கே செழியனுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது. பார்த்தீங்கல்ல ஜெனி என்ன பேசுகிறான்னுட்டு. உங்களை நான் என் அம்மா மாதிரி பார்த்துக்கிட்டேன். ஆனால் நீங்கள் என்னை மருமகளாகவும் இல்லை, இந்த வீட்டில் வேலை செய்கிற ஒரு ஆளாக தான் பார்த்துட்ருக்கீங்க. அதனால தான் நான் என்ன நினைக்கிறேன்றது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நீங்கள் உங்கள் பையன் மேலே பாசம் வச்சுருக்கிறதுலாம் சரிதான். ஆனால் என் வீட்டில் இருந்துக்கிட்டு கோபிக்கு சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது. ஏன் கோபி, உங்களுக்கு தான் பிஸ்னஸ் இருக்கே, பேசாமல் உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வேறு ஏதாவது வீட்டுக்கு போங்க. ராதிகா உங்களை ஏற்றுக்கிற வரைக்கும் தனியாக ஒரு வீடு எடுத்து அங்கே தங்கியிருங்க. ஆனால் மறுபடியும் என் வீட்லேயே இருக்கலாம். உங்கள் அம்மாவோட சப்போர்ட், உங்கள் அம்மா உங்களுக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணுறதால இங்கே இருந்து எங்களுக்கு பிரச்சனை செய்யலான்னு மட்டும் நினைக்காதீங்க. இத்தனை நாள் ட்ரிங்க்ஸ் பண்ணாமையாவது இருந்தீங்க. ஆனால் இப்போ தேவையில்லாத வேலையை செஞ்சிட்ருக்கீங்க. என்னால் கண்டிப்பாக இதெல்லாம் பொறுத்து போக முடியாது. எனக்கு என் பசங்க வாழ்க்கை தான் முக்கியம். இது என் வீடு. நான் வீட்டை விட்டு வெளியில் போக வேண்டிய அவசியமும் கிடையாது. என் வீட்டில் தேவையில்லாதவங்க இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அத்தை உங்கள் பையனை கூட்டிகிட்டு வேறு ஏதாவது வீட்டுக்கு போயிருங்க. ராதிகா ஏற்றுக்கலனாலும் இங்கே உங்களுக்கு வீடாக கிடைக்காது. எங்கே வேணாலும் போய் நிம்மதியாக இருந்துக்கோங்க. ஆனால் இதே வீட்டில் இருந்துக்கிட்டு பிரச்சனை செய்யாதீங்க அத்தை. ஜெனிக்கும் அது பிடிக்கல. பார்த்தீங்கல்ல, என் மருமக என்ன சொல்கிறாலோ அதை தான் நான் கேட்க முடியும். நீங்கள் தான் என் பேச்சை கேட்க மாட்டீங்க. அதுக்காக ஜெனியை நான் அப்படியே விட்டுற முடியுமா என்ன? ஜெனி பயப்படுறதுலையும் ஒரு நியாயம் இருக்கு இல்லையா? அதனால் உங்கள் பையனை கூட்டிகிட்டு கிளம்புங்க அத்தை அப்படின்னு ரொம்ப கோபமாக சொல்லிடுறாங்க பாக்கியா. பாக்கியா முன்னாடி அவமானப்பட்டு நிற்கிற கோபி கண் கலங்கிக்கிட்டே, அம்மா என்னால் நீங்கள் எங்கேயும் வர வேண்டாம்மா, நானே எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நிற்கிறேன். பாக்கியாவும் வீட்டை விட்டு வெளியில் போக சொல்கிறா. ராதிகா என்னை ஏற்றுக்கவே கூடாதுன்ற முடிவில் இருக்கா. இதில் நான் உங்களை கூட்டிகிட்டு போய் எங்கம்மா தங்க வைக்கிறது? பேசாமல் நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் நானே வீட்டை விட்டு வெளியில் போயிடுறேன். நீங்கள் பாக்கியா பேச்சை கேட்டுக்கிட்டு பாக்கியா வீட்லேயே நிம்மதியாக சந்தோஷமாக இருங்கம்மா. உங்கள் பேர பசங்க பாக்கியான்னு எல்லாரும் உங்களை நல்லா பார்த்துப்பாங்க. நான் ஒவ்வொரு பிரச்சனையாக பாக்கியாவுக்கு தந்ததால தாம்மா எனக்கு இப்படி ஒரு நிலைமை. நான் முன்னாடியே பாக்கியாவோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு பாக்கியா கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்திருந்தா நம்ம குடும்பத்தை விட்டு நான் பிரிஞ்சிருக்கவும் மாட்டேன். இப்படி ஒரு வாழ்க்கை அமைச்சிருக்கவும் மாட்டேன். இப்போ எங்கே போகிறதுன்ற நிலைமையும் எனக்கு வந்திருக்காது. எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணுமா? பிஸ்னஸையும் ஒழுங்காக கவனிக்காமல், பிஸ்னஸில் பெரிய லாபம்னு எதுவுமே வராமல் பிஸ்னஸை நடத்த முடியாத ஒரு நிலமையில இருக்கேன். இப்போ எங்கே போகிறது, எங்கே தங்குறதுன்னு கூட தெரியாமல் நான் பாக்கியா வீட்டை விட்டு வெளியில் போகிறேம்மா. நான் செஞ்ச தப்புக்கு தான் இது எல்லாமே எனக்கு கிடச்சிருக்கு. நீங்கள் என் கூட வெளியில் வந்தால் இதே நிலைமை தான் உங்களுக்கும் வரும். அதனால் பாக்கியாவோட பேச்சை கேட்டுக்கிட்டு இங்கேயே இருங்க. நான் வீட்டை விட்டு வெளியில் போயிடுறேம்மா அப்படின்னு அழுதுகிட்டே பாக்கியா பேசின பேச்சால் அங்கே எல்லார் முன்னாடி அவமானப்பட்ட கோபி பாக்கியா வீட்டில் இருந்து வெளியில் வந்துடுறாரு. இதை பார்த்து செழியன் கோபிக்கு சப்போர்ட் பண்ண முடியாமல், நம்மளை விட்டு ஜெனி பிரிஞ்சு போயிடக்கூடாது, வேறு வழி இல்லை, அப்பா செஞ்ச ஒவ்வொரு தப்புக்கும் தான் அப்பாவை இங்கே நம்ம அம்மா வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி கண் கலங்கி நிற்க, கோபியோட நிலைமையை நினச்சி ஈஸ்வரி பதில் பேச முடியாமல் பாக்கியா கோவத்தில் இருக்கிறதுனால பாக்கியாவை சமாதானப்படுத்தவும் முடியாமல் அழுதுகிட்டே நிற்கிறாங்க. பாக்கியாவோட வீட்டிலேருந்து வெளியில் வந்த கோபி எங்கே போகிறது, என்ன செய்கிறது, நமக்குன்னு உதவி செய்ய இனி யாருமே இல்லையே அப்படின்ற ஒரு நிலைமையில் கண் கலங்கி போய் நிற்கிறாரு கோபி.